கோலி டாக் கோலிவுட் நியூஸ். விஸ்வரூபம் 2 படங்கள் வெளிவருவதில் சிக்கல். பல பெரிய பட்ஜெட் படங்களை ஒரே நேரத்தில் தயாரிச்சு நம்பர் 1 பட நிறுவனமா விளங்கிட்டு வரும் ஆஸ்கர் பிலிம்ஸ் இப்போ சங்கர் இயக்கத்துல ஜெயம் ரவி நடிக்கும் பூலோகம், ஜெய் நடிக்கும் திருமணம் எனும் நிக்கா ஆகிய படங்களை தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதோடு கமல் நடிக்கும் விஸ்வரூபம் 2 படத்தையும் பல கோடி செலவுல தயாரிச்சிட்டு இருக்காரு ஆஸ்கர் ரவிச்சந்திரன். இந்த பட்டியலில் உள்ள எந்த படமும் திட்டமிட்டபடி வெளியாகல. மற்றும் விஸ்வரூபம் 2 படங்கள் படப்பிடிப்பு நடந்துட்டு வர்றதுனால வெளிவருவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கு. ஜெயம் ரவி நடிச்ச பூலோகம் படமும் படப்பிடிப்பு முடிவடைஞ்சும் மாச கணக்குல கிடப்புல இருக்கு. ஜெய் நஸ்ரியா நடிப்புல தயாரான திருமணம் எனும் நிக்கா படம் காப்பி ரெடியாகி வருஷ கணக்குல இருக்கு. இந்த படத்தை போன மாசம் வெளியிட முயற்சி செஞ்ச தயாரிப்பாளர் வரி விலக்கு தொடர்பான பிரச்சனை காரணமா ரிலீஸ் டேட்டை தள்ளி வச்சாரு. இப்போ வழக்குல சிக்கிச்சு அந்த படம். இந்த நிலையில ஆஸ்கர் பிலிம்ஸுக்கு பிரபல வங்கி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதா தகவல் அடிப்படுது. விஸ்வரூபம் 2 படங்களோட பேர்ல அந்த வங்கியில பல ஆயிரம் கோடி வாங்கியிருக்காரு தயாரிப்பாளர் ஆஸ்கர் ரவிச்சந்திரன். கடன் வாங்கினப்போ 2014 ஜனவரியில விஸ்வரூபம் 2 ரிலீஸ்னும் 2014 ஏப்ரல்ல படம் ரிலீஸ்னும் சொன்னாராம். அவர் சொன்னபடி 2 படங்களுமே ரிலீஸ் ஆகல. அதனால பணத்தை திரும்ப செலுத்தினாதான் விஸ்வரூபம் 2 உட்பட ஆஸ்கர் பிலிம்ஸ் தயாரிக்கும் படங்களை ரிலீஸ் பண்ண முடியும்ன்ற சிக்கல் ஏற்பட்டிருக்காம். பணத்தை செலுத்தாதவரை மேற்கண்ட 4 படங்களையும் வெளியிட முடியாதபடி வங்கி தரப்பிலிருந்து தடை ஆணை வாங்கி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது.